ஹே! வாட்ஸ்அப் கைஸ். இப்போதைக்கு நம்ம ஜேம்ஸ் கன் ஒரு சூப்பர்மேன் மூவி எடுத்துட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில எக்கச்சக்கமான மிக்ஸ்டு ரிவ்யூ தான். அந்த கேரக்டரா ப்ளே பண்றவரு சரியில்ல. சூப்பர்மேன் இதுக்கு ஃபிட்டே ஆகல அப்படின்னு சில ஃபேன்ஸ் வந்து இந்த ஃபேண்டமே 2ஆ பிரிஞ்சிருக்கு. சில பேர் வந்து ஸ்னைடரோட சூப்பர்மேன கம்பேர் பண்றாங்க. ஸோ ஏன் கம்பேர் பண்றாங்க? ஸோ என்ன வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஸ், அதாவது இந்த வீடியோ வந்து ஸ்னைடர் சூப்பர்மேன் வந்து பெஸ்ட்டா? அல்லது ஜேம்ஸ் கன்னோட நம்ம சூப்பர்மேன் பெஸ்ட்டான்னு ஒரு குட்டி கம்பேரிசன் மாரி தான். அக்கார்டிங் டூ எலிமெண்ட் ரைஸ் டெய்லர் என்ன காமிக்கப்பட்டிருக்கோ, அத மட்டும் தான் நான் பேச போறேன். மத்தபடி வேற எக்ஸ்ட்ரா கிடையாது. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் இட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்னைடர் நம்ம சூப்பர்மேன ஒரு ரியல் காடா காமிச்சிருப்பாரு. இந்த பிலீவ் ஆஃப் ஹோப்பா காமிச்சிருப்பாரு. ஆக்சுவலி காமிக்ல நம்ம சூப்பர்மேன் வந்து ஒரு சிம்பிள் ஆஃப் ஹோப். அவர் வந்தாலே அங்க நிச்சயமா அந்த பிரச்சனை முடிஞ்சிரும் அப்படின்னு எல்லா மக்களுமே நம்புவாங்க. அவர் தான் ஹோப் ஆஃப் த யூனிவர்ஸும் கூட. ஸோ நம்ம ஸ்னைடர் சூப்பர்மேன்னா காமிக் அக்ரிப்டும் கூட நம்ம ஹென்ரிக்கில் அதில் பக்காவா பொருந்திருப்பாரு. ஸோ அந்த காமிக்கை நீங்க பார்த்தா அப்படியே சூப்பர்மேனை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும் லைவ் ஆக்ஷன்ல. ஸோ அந்த வகையில் நம்ம ஸ்னைடர் சூப்பர்மேன் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எடுக்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு காமிக் அக்யூரேட்டா காமிச்சிருப்பாரு நம்ம ஸ்னைடர். அது மட்டும் இல்லாமல் அந்த கேரக்டரை ஓவர் காமிச்சிருப்பாரு நார்மலை விட. ஏன்னா இது குட்டி டிராபேக் இருக்கு. ஒரு கேரக்டர் நீங்க ஓவர் காமிச்சீங்கன்னா அந்த கேரக்டருக்கு உங்களால அதிகமான ஸ்டோரி எழுத முடியாது. ஒரு குட்டி டிராபேக். பட் நம்ம ஜிம்ஸ்கன் அத பக்காவா புரிஞ்சுகிட்டு, நம்ம சூப்பர்மேன ஒரு ஃப்ரெண்ட்லி சூப்பரா காமிச்சிருக்காரு. ஸோ அந்த வகையில இவருக்கு எக்கச்சக்கமான ஸ்டோரி அவரு எழுதப்படலாம். ஸோ அந்த வகையில நம்ம ஜேம்ஸ் கன் சூப்பர்மேன் ஒரு குட்டி பாயிண்ட்டே எடுக்குறாரு. ஸோ அது மட்டும் பார்த்துருப்பீங்க. நம்ம ஸ்னைடர் சூப்பர்மேனுக்கு பிளட்டே வராது. ஸோ பிளட் வர வச்சது நம்ம பேட்மேன் மட்டும் தான். அந்த சீன்லாம் சும்மா நம்ம சில்ட்டே சிதற விட்டுருப்போம். அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும். ஏன்னா ஒரு மேன் வந்து ஒரு காட ப்ளீட் பண்ண வச்சிருப்பாரு. நம்மளுக்கு காமிக்கப்பட்டிருக்கும். பட் இந்த நம்ம ஜேம்ஸ் கன்னோட சூப்பர்மேன் ட்ரெய்லர் ஓப்பனிங்லேயே அவர பிளட்ல இருக்கிறது காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த வழியா ஒரு ஹியூமன் டச் இருக்கணும் அப்படின்னு காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ அவர் ஓப்பனிங்கே அந்த பிளட்ட காமிச்சிருப்பாங்க. ஸோ நீங்க பார்த்துருப்பீங்க நம்ம ஸ்னைடரோட சூப்பர்மேன் ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு மிகப்பெரிய ஃபைட்டர். அவரு நெறைய ஃபைட்லாம் பண்ணியிருக்காரு. அந்த வகையில அவருக்கு அந்த காம்பேட் ஸ்கில்லாம் பயங்கரமா தெரியும். மொத்த ஜஸ்டிஸ் லீக்கயே ஓட விட்ட ஆளு. ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல் கேரக்டர். பட் நம்ம நம்ம ஜேம்ஸ் கன்னோட சூப்பர்மேன் ஒரு இப்பதான் இனிஷியல் ஸ்டேஜ். இப்பதான் அவர் சூப்பர்மேன் இருக்கு கத்துட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில நிச்சயமா அந்த டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்னைடர் சூப்பர்மேன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஓவர் பவர் அண்ட் வெல் எக்ஸ்பீரியன்ஸான ஆளு. பட் நம்ம ஜேம்ஸ் கன்னோட சூப்பர்மேன் இப்பதான் அவர கத்துட்டு இருக்காரு. இனிமே தான் வந்து அவர் வளரணும். இனிமே தான் அவரு பவர்ஸா மாறணும். அந்த அளவுக்கு அந்த ரைட்டிங் பக்காவா இருந்தா அத பயங்கரமா காமிக்கலாம். அன்னைக்கு பார்த்துருப்பீங்க நம்ம ஹென்றி கேவிலோட அந்த சூப்பர்மேன எல்லாருமே காடா நினைப்பாங்க. எல்லாருமே எல்லா மக்களுமே அவர் தொட்டு பார்த்து ஒரு காட் மாரி ஃபீல் பண்ணுவாங்க. பட் இந்த இதில காமிக்கப்பட்டிருக்கும் நம்ம ஜேம்ஸ் கான் சூப்பர்மேன் எல்லாருமே வெறுக்கவே காமிக்கப்பட்டிருக்கும். மக்களை விட வெறுக்கவே காமிக்கப்பட்டிருக்கும். நீங்க இதிலே ஒரு டிராஸ்டிக்கலி ஒரு டிஃபரன்ஸ பார்க்கலாம். அண்ட் டே அண்ட் நைட் டிஃபரன்ஸ் நீங்க நல்லாவே பார்க்கலாம். இவர் பகல்ல இவர் இரவு மாரி அந்த டிஃபரன்ஸ பக்காவா காமிச்சிருப்பாங்க. நம்ம ஸ்னைடர் வந்து நம்ம சூப்பர்மேன ஓவர் பவரா காமிச்ச ஒரு மிகப்பெரிய ரீசன் அவர் வந்து நம்ம சூப்பர்மேன ஒரு ஈவில் சூப்பர்மேனா அதாவது புஷ் பண்ண பார்த்தாரு. அது ஒழுங்கா ஒர்க் அவுட் ஆகல. அவரோட ஐடியா படி இன்ஜஸ்டிஸ உருவாக்கணும். அதான் அவரோட ஐடியாவே இருந்துச்சு அந்த காமிக் படி. பட் அத பண்ணவே இல்ல. அது பண்ண முடியாம போச்சு. எவ்வளோ விஷயம் போயிடுச்சு. அதனாலயே அத கேட்டா அவரு ஓவர் பர்ஃபார்ம் காமிச்சிருப்பாரு. பட் நீங்க பார்த்துருப்பீங்க நம்ம ஜேம்ஸ் கன்னோட அந்த நம்ம சூப்பர்மேன் வந்து ரொம்ப ரொம்ப பவர்லெஸ்ஸா காமிக்கப்பட்டிருக்கும். ஒரு மிகப்பெரிய கைஜுவ ஃபைட் பண்ணி அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறது காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ நீங்க பவர்லெஸ்ஸா பார்த்தீங்கன்னா நம்ம வித்தவுட் கன்க்ளூஷன் நம்ம ஸ்னைடர் சூப்பர்மேன் தான் ஓவர் பவர்ஃபுல். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அதே காமிக்கப்பட்டிருக்கும். சரி லிட்டரலி அவர் ஓவர் பவர்ஃபுல். ஆக்சுவலி நம்ம ஜேம்ஸ் கூட நம்ம சூப்பர்மேன் வந்து இப்பதான் கத்துட்டு இருக்காரு. இனிமே தான் வந்து கத்துக்கிட்டு அந்த லேசர் ஐஸ் அண்ட் ஃப்ரீஸ் பிரத்லாம் இனிமே தான் கத்துட்டு இருப்பாரு. ஸோ இனிமேல் கத்துக்கிட்டு அதை யூஸ் பண்ண முடியும். நிச்சயமா அதெல்லாம் இனிமேல் காப்பான்னு நினைக்கிறேன். நெறைய விஷயம் இனிமே அவரு லேர்ன் பண்ணிக்கணும். கத்துக்கணும். "நீ கத்துக்கணும் பாப்பா" அப்படின்னு சொல்ற மாரி நெறைய விஷயம் கத்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்க இந்த கேரக்டர நீங்க ஒரு ஓவர் பெர்ஃபார்ம் காமிப்பீங்க. பட் நான் மிஸ் பண்ண ஒரு விஷயம்னா, நம்ம ஸ்னைடரோட சூப்பர்மேன்ல நீங்க கிளார்க் கென்ட்ட கம்மியா பார்த்திருப்பீங்க. அவ்வளவா பார்த்திருக்க மாட்டீங்க. கம்மியா காமிக்கப்பட்டிருப்பாரு. பட் நீங்க ஜேம்ஸ் கன்னோட சூப்பர்மேன நீங்க அவர நெறைய பார்த்துருக்கலாம். கிளார்க் கென்னோட ஒரு போர்ஷன் மிகப்பெரிய போர்ஷனா இருக்க போதுன்னு நீங்க ட்ரெய்லர பார்த்தே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கிளார்க் கென்ட்ட நீங்க ஜேம்ஸ் கன்னோட வெர்ஷன்ல நெறைய பார்க்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ ஹியூமர் டச் அதிகமா இருக்கும். ஸோ அத நான் நினைக்கிறேன். பட் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு கேட்டுச்சுங்களேன், சூப்பர்மேன் வந்து ஒரு காட் ஆஃப் ஹோப். அப்படிதான் காமிக்ல காமிக்கப்பட்டிருக்கும். அவரு
இந்த யூனிவர்ஸோட ஒரு சிம்பிள், ஹோப்போட சிம்பிள்னா அவர் தான். எப்புட்ன்னா, நீங்க வந்து சப்போஸ் உங்க மேல ஒரு பில்டிங் விழுக வச்சுக்கங்களேன், என்ன பண்ணுவீங்க? கடவுள கும்பிடுவீங்க. உங்களுக்கு தெரியும், கடவுள் வரமாட்டார் தெரியும். பட் நீங்க கடவுள கும்பிட்டு என்ன காப்பாத்திருப்பான்னு வேண்டுவீங்க தெரியுமா? அந்த அந்த ஹோப் தான் நம்ம சூப்பர்மேன். ஸோ நீங்க வேண்டத கடவுள் தான் நம்ம சூப்பர்மேன். அங்க வந்து நிப்பாரு. ஸோ அங்க வந்து நிக்கிற அந்த ஒரு கடவுள், ஒரு ஹோப் தான் நம்ம சூப்பர்மேன். ஸோ அவர வந்து காமிக்லயே ஒரு மிகப்பெரிய பவர் ஹவுஸ். அவரு சிம்பிள் ஆஃப் ஹோப். நீங்க அப்படியே காமிக்கலாம். காமிக்ல இருக்கிற மாரி ஒரு காடாவே ஒரு ஹோப்ப காமிக்கலாம். நீங்க ஃப்ரெண்ட்லியா காமிக்கணும். ஸோ குட்டி, குட்டி விஷயம் அவர் பண்றாருப்பா அப்படின்னு காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் நீங்க காமிக்க அக்யூரேட்டா இருக்கிறவங்க கூட அதுவுமே ஒரு மிகப்பெரிய பாயிண்ட் தான். ஸோ அப்படி இருக்கலாம். ஸோ நீங்க சூப்பர்மேன ஃப்ரெண்ட்லியா காமிக்கணும். ஒரு குட்டி, குட்டி வேலை பார்க்குறாருப்பா. சின்ன சின்ன த்ரெட்லாம் வர சமாளிக்கிறாருப்பா. பூனைலாம் பிடிச்சு குடுக்குறாருப்பா அப்படிலாம் நீங்க காமிக்கலாம். ஃப்ரெண்ட்லியா இது காமிக்கலாம். அப்படின்றது இந்த சூப்பர்மேன் கேரக்டர் அது கொஞ்சம் கொஞ்சம் நெகட்டிவா காமிக்கும். கொஞ்சம் கொஞ்சம் காமிக்கும். ஏன்னா நம்ம சூப்பர்மேன் ஒரு கடவுள். லிட்டரலி அவர் ஒரு காட். அவர் காட்ன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் லிட்டரலி ஒரு காட் அளவுக்கு பெர்ஃபெக்ட். காட் பெர்ஃபெக்ட்டான ஒரு கேரக்டர். ஸோ நீங்க அப்படி காமிச்சீங்கன்னா, அந்த கேரக்டருக்கு அது ஜஸ்டிஃபை பண்ண மாரி இருக்கும். அண்ட் சூட் பார்த்தீங்கன்னா, நிச்சயமா வித்தவுட் கன்க்ளூஷன் நம்ம கன்ஃபார்ம் நம்ம ஸ்னைடரோட அந்த சூட்டு தான் அந்த பிளாக் கலர் சும்மா வெறித்தனமா இருக்கும். ரொம்ப ரொம்ப பக்காவான ஃபோர்ஜ் இருக்கும் நம்ம ஹென்றி கேவிலுக்கு. ஸோ நிச்சயமா அந்த பிளாக் சூட் அடிச்சுக்க எதுவுமே கிடையாது. நம்ம ஜேம்ஸ் கானோட அந்த சூட் வந்து கொஞ்ச அளவுக்கு ஒரு லூஸ் ஃபிட்டா இருக்கும். ஒரு மாரியா தொளதொளன்னு காமிக்கப்பட்டிருக்கும். அது இப்பதான் பண்ணிட்டு இருக்காரு. பாசிபிளி இனிமே ஒரு ஹைடெக்கா மாறலாம். பட் இப்போதைக்கு அவரோட சூட் வந்து சில ஃபேன்ஸுக்கு சுத்தமாவே புடிக்கல. பட் எனக்கு ஓகே. காமிக்ல காமிச்ச மாரி ஒரு வைப்ரன்ட்டா இருக்கு. ஸோ நிச்சயமா அது இன்னமும் பார்க்கும்போது நமக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். பட் எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு. பட் எப்பவுமே ஹென்றி கேவில் அந்த சூட் தான் ஆசம். அது வேற மாரி காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ நிச்சயமா அந்த கம்பேரிசன்லயும் காமிக்கப்பட்டிருக்கும். வித்தவுட் கம்பேரிசன்லயே நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம ஸ்னைடர் சூப்பர்மேன் தான் பெஸ்ட்ன்னு. அப்படி கிடையாது. சில ஃபேன்ஸுக்கு இந்த கேரக்டர ஓவர்பர்ஃபா காமிச்சா பிடிக்கும். சில கேரக்டருக்கு அந்த கேரக்டர ரொம்ப ரொம்ப கிரவுண்ட் லெவல்ல காமிச்சா பிடிக்கும். லைக் நம்ம ஸ்பைடர்மேன் மாரி. ஸ்பைடர்மேனும் ஒரு கிரவுண்ட் கேரக்டர் தான். அவர மல்டிஸா காமிச்சா பிடிக்கும். நார்மலா காமிச்சா பிடிக்கும். அந்த மாரி தான் நம்ம சூப்பர்மேனுமே. ஸோ பார்ப்போம். நம்ம ஜேம்ஸ் கன் என்ன குக் பண்ணிட்டு இருக்காருன்னு. நிச்சயமா நல்லா குக் பண்ணி ஆகணும். அப்படி குக் பண்ணாட்டி நிச்சயமா டிசி திரும்பியும் அதுல ஆளுதுக்கு போயிடும். அப்படி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நிச்சயமா சூப்பர்மேன் ஒரு மிகப்பெரிய ஸ்டார்ட்டிங்ல இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம தோத்து பார்ப்போம் கைஸ். ஸோ உங்களோட தாட் என்ன? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த சர்ப்ரைஸ் நான் உங்களை சீக்கிரம் பார்க்குறேன். அன்டில் பை.